இன்றைக்கி பாக்கியலட்சுமி எபிசோடில் பார்த்தீங்கன்னா, பாக்கியலட்சுமி, எழில், அமிர்தா இவங்களாம் உட்காந்து கணக்கு போட்டுட்ருக்காங்க. ரெஸ்டாரண்ட் எப்படி ஓடிட்டுருக்கு அப்படின்ட்டு. அப்போது கணக்கு போட்டுட்ருக்கும்போது பாக்கியலட்சுமி சொல்கிறாங்க, ரொம்ப நஷ்டத்துலேயே தான் போயிட்டுருக்கு, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு மளிகை சாமான் யார் யாருக்கு நம்ம எது எதுக்கு பணம் கொடுக்கணும் அது எல்லாமே லிஸ்ட் போட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் வருத்தத்தோடு போட்டுட்ருக்காங்க. இப்படி நஷ்டத்தோடு போயிட்டுருக்கு அப்படின்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே தண்ணி எடுக்கிறதுக்காக கோபி வராரு. கோபி வாண்டடாகவே போய் பேசுகிறாரு. என்ன ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டுருக்கா, எப்பயுமே அதுக்காக தான் பிஸ்னஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், வெறும் சமையல் மட்டும் தெரிஞ்சால் பத்தாது அப்படின்ற மாதிரி ஒரு கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்கவுங்க அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. கோபி பேசிட்டு போயிடுறாரு. உடனே எழில் அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு, இவரோட பிஸ்னஸ் தான் இவ்வளோ நாள் ஊற்றிக்கிச்சு, ஆனால் இவர் அதை பற்றி எல்லாம் யோசிச்சாரா, இல்லை நம்ம தான் அதை பற்றி எதுவும் சொன்னோமா, இவர் மட்டும் நம்மளை எப்படி சொல்கிறாரு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. விட்டுடா, யாருமே பேசுறது நம்மளாம் கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது செழியனும் ஜெனியையும் தான் காமிக்கிறாங்க. செழியன் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்டிலே கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துட்ருக்காரு. உடனே கூடயே அப்பப்போ வந்து ஜெனி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி ஒரு ஃபோன் பேசிட்டு வச்ச உடனே செழியன் வந்து அப்புறம் ஜெனி வந்து கேட்குறாங்க, யார்கிட்ட பேசுனீங்க, யார் கான்டாக்டில் இருக்கா, இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன இது ஆஃபீஸில் இருந்தால் கால் வருது அப்படின்னு கொஞ்சம் சந்தேகப்பட்ட மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் செழியன் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப அமைதியாக தான் பதில் சொல்கிறாரு. எண்டில் செழியனோட ஃபோன் கூட செக் பண்ணிட்டு தான் விடுறாங்க ஜெனி. செழியனுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, வருத்தமாக இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜெனி, செழியனோட பாட்டி பாக்யா இவங்கெல்லாம் உட்காந்து ஜெனியோட குழந்தைய கொஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு அமிர்தா வராங்க. அமிர்தா வந்தோடனே செழியனோட பாட்டி கேட்குறாங்க, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்போ தான் குழந்தை பெற்றுக்கிறதா இருக்கிறீங்க அப்படின்ட்டு அமிர்தாட்ட கேட்குறாங்க. அமிர்தா வந்து கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி தான் கேட்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன அந்த பாட்டி கேட்குறது கரெக்டுன்னு தான் நம்மளுக்கே படுது. அமிர்தாவும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு போகிறாங்க பெட்ரூமுக்கு. அன்னைக்கு எழில் கேட்குறாரு, ஏன் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்க, நான் உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நம்ம பிள்ளை பெற்றுக்கலாம், நீங்கள் தான் வேண்டாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அமிர்தா சொல்கிறாங்க. நம்மளுக்கு தான் நிலா பாப்பா இருக்காளே, அப்புறம் எதுக்கு நீ இப்படி பேசுகிற அப்படின்னு எழில் கேட்குறாரு. உடனே அமிர்தா சொல்கிறாங்க, அது என்ன இருந்தாலும் அது ஏன் நம்ம குழந்தைன்னு கிடையாதுல்ல, ஏன் குழந்தை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. அது எழிலுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. உடனே கீழே வந்து இறங்கி கேட்குறாரு பாட்டிக்கிட்ட, இனிமேல் எது கேட்குறதா இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, அமிர்தாட்ட நீங்கள் எதுவும் கேட்குற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எழிலோட பாட்டி கேட்குறாங்க, ஏன் நான் உன்னை கேட்டு தான் சொல்லணுமா, அதுக்குள்ளே வந்துட்டு போட்டு கொடுத்துட்டாளா, வரும்போது எவ்வளோ அமைதியாக வராளுங்க, இப்போ எப்படி பேசுகிறாளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அமிர்தாட்ட எதுவும் பேசாதீங்க, ஏது இருந்தாலும் என்ன கேளுங்க, என்ன அடிங்க, நான் எதுவும் சொல்லலை, என்ன பேசுங்க திட்டுங்க, ஆனால் அமிர்தாட்ட மட்டும் எதுவுமே கேட்காதீங்க, குழந்தைங்க பெற்றுக்கணுமா வேண்டாமான்னு அதை நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம், அதை நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு எழில். சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. உடனே வந்து அந்த பாட்டி வந்து அமிர்தாட்ட கோவப்படுறதுக்காக போகிறாங்க. உடனே பாக்யா தடுத்துடுறாங்க. அவன் என்ன இருந்தாலும் அவன் பொண்டாட்டி பக்கம் சப்போர்ட்டாக தான் நிற்கிறான் அப்படின்ட்டு. நீ எப்படி பிள்ளைய வளர்த்துருக்க அப்படின்னு கேட்குறாங்க பாக்யாவோட மாமியார் பாக்யாட்ட. நான் பிள்ளைய கரெக்டாக தான் வளர்த்துருக்கேன், உங்கள் பிள்ளை மாதிரி வளர்க்கல அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. அவன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த காலத்தில் நம்ம தான் ஒரு காலத்தில் கல்யாணம் முடிஞ்ச உடனே பிள்ளையை பெற்றுக்கணும் அப்படின்லாம் நினச்சோம். இப்போல்லாம் அப்படி கிடையாது, அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்படி தான் பெற்றுக்கிறாங்க, எதுவும் நம்மளாலேயும் சொல்ல முடியறதில்ல அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. உடனே அமைதியாக போயிடுறாங்க பாக்யாவோட மாமியார். அதுக்கப்புறமா கோபியோட க்ளவுட் கிச்சன் தான் காமிக்கிறாங்க. அன்றைக்கின்னு பார்த்து செஃப்பு வரவே இல்லை. நான் அவங்க கூட இருந்த அசிஸ்டண்ட் மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாருக்கும் சமைக்க தெரியல. கோபி ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிடுறாரு. செஃப்பு ஏன் வரல அப்படின்னு கேட்டப்பறம் தான் தெரியுது அவருக்கு உடம்பு சரி, அவங்க ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் வரல அப்படின்ட்டு. உடனே அவங்க அசிஸ்டண்ட்டெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த செஃப்போட அசிஸ்டண்ட்டெல்லாம், சார் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி செய்யணும், நாங்கள் வேணால் அப்படி வேணால் சமைக்கிறோம், எங்களுக்கு செஃப் சொல்லி தான் சமைச்சு பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கோபி என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. உடனே ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ராதிகா தான் ஐடியா கொடுப்பாங்க. ஆனால் ராதிகா வந்து கோவப்பட்டுறாங்க. நான் தான் அவங்கள்ட்ட சொன்ன செஃப் ரொம்ப புகழாதீங்க, பார்த்தீங்களா அவர் லீவ் போட்டார், அதுவும் இல்லாமல் இப்போ இது ஒரு பிரச்சனையாக என்கிட்ட சொல்ல வேண்டாம், எனக்கு மதியானத்துக்குள்ளே என் கம்பெனி கேண்டீன்லேருந்து எனக்கு லஞ்ச் வந்துடும் என்னோடய கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோபி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு. அதுக்கப்புறமா டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் அந்த பழனிசாமியை தான் காமிக்கிறாங்க. பாக்யா பழனிசாமிலாம் இந்த கார் பார்க்கிங்க்காக ஒரு ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி
பழனிசாமி பேசிடுறாரு. பேசி அவங்களுக்கு அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சு வாடகை வந்து அந்த பார்க்கிங்கோட ஓனர் என்ன சொல்கிறாருன்னா 30,000 வாடகை அப்படின்னு சொல்கிறாரு. அது ரொம்ப ஸ்மூத்தாக பேசி முடித்து 10,000க்கு பேசி முடிச்சிடுறாரு பழனி சார். இங்கே பாக்யாவுக்கு ஒரு பிரச்சனை முடியுது, பார்க்கிங்கோட பிரச்சனை முடியுது அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. கோபி உடனே அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறாரு கேட்போம் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் இன்றைக்கி காமிக்கிறாங்க. அதோட இன்றைக்கி உள்ள எபிசோடு முடிஞ்சது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.